சரி, நாம் இப்ப சில காரியத்துக்காக ஜெபிக்க போகிறோம். முதலாவது ஒரு காரியத்துக்காக ஜெபிப்போம். எடுத்துக்கொள்ளுங்க, ரோமர் 16ஆம் அதிகாரத்தை எடுத்துக்காங்க. ரோமர் 16ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை ஒருவர் வாசிப்போம். ரோமர் 16:20. சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் கால்களில் நசுக்கி போடுவார். அல்லேலூயா. உங்க கால்களின் கீழ். ஆமா, இன்னைக்கு நம்ம காலில் ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆமென். சங்கீதம் 91:13, லூக்கா 10:19. இந்த ரெண்டு வசனத்தை பார்த்தீங்கன்னா, இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் நமக்கு அதிகாரத்தை கர்த்தர். ஆமா, சங்கீதம் 91:13. சொல்லுங்க, சொல்லுங்க, மனப்பாடமா சொல்லுவீங்களே பிள்ளைங்க, சொல்லுங்க. சங்கீதம் 91:13. சிங்கத்தின் மேலும் விரியின் பாம்பி மேலும் நடந்து பால சிங்கத்தையும் வலு சர்ப்பத்தையும் மிதித்து. இதுவரைக்கும் அதுதான் மனம் மிதிக்குது, அப்பப்ப வந்து மிதிக்குது. இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, இந்த உபவாச ஜெபத்துல வந்து உங்களை பார்த்து சொல்றாரு, இன்று உன் குடும்பத்துல சமாதானத்தை கெடுத்து கொண்டு இருக்கிற அந்த சாத்தானுடைய ஆவிகளை உன் காலின் கீழ் நினைச்சவே. சொல்லுங்க, சொல்லுங்க. வேண்டாம், விட்டுருங்க சாமி, நீங்க வேணா மிதிங்க, நீங்க மிதிச்சு பெறுவிய, நாங்கள பாடுபடணும்னு வைக்கீங்களோ? இல்லை, இதோடு செத்துச்சு. இதோடு என்ன செய்யும்? இன்னும் ரொம்ப ஒரு மாதிரி இருக்கிய. சரி, ரைட்டு, நம்ம ஜெபிக்க போகிறோம். ரோமர் 16ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை சொல்லப்படுது, சமாதானத்தின் தேவன் சீக்கிரமா சாத்தானை உங்கள் காலின் கீழ் நசுக்கி போடுவாராக. ஆமென். அல்லேலூயா. அப்படி ஜெபிக்க போறோம். சமாதானத்தை கெடுக்கிற ஆவியின் இன்னைக்கு நம்ம குடும்பத்தை விட்டு வெளியேறணும். சமாதானத்தை சொல்லுங்க, நீங்க பேசுங்க, மௌனம் வருமா? அல்லேலூயா. சமாதானத்தை கெடுக்கிற ஆவிகள் இன்றைக்கு நம் எல்லையில், அதாவது உங்க எல்லைக்குள்ள ஒளிந்திருந்து அப்பப்போ அந்த ஸ்பிரிட் என்ன செய்து கிரியை செய்து சில நேரம் சமாதானத்தை கெடுத்து போடுது. ஒவ்வொருத்தரும் கேட்டீங்கன்னா ஒரு காரியம் சொல்லுவாங்க, உங்களுக்கு எதனால சமாதானம் கெடுது கேட்டீங்கன்னா, சிலர் சொல்லுவாங்க, உங்களுக்கு ஒரு பலம் இருக்குது, ஒரு வியாதி இருக்குப்பா, இது வர நேரம் எங்க வீட்டுல நிம்மதி இல்லாம போயிருது, தூக்கமே இல்லாம போயிருது, சமாதானமே இல்லாம போயிருதுன்னு சொல்றாங்க சிலர். சிலர் சொல்லுவாங்க கடன் பிரச்சனை, அந்த 3ஆம் தேதி வந்தாலே எனக்கு என்ன வருது? சொல்லுங்க, என்ன வருது? மூச்சு முட்டு வருது. என்ன வருது? ஆமா, காலையில அவன் வட்டிக்காரன் நினைச்சுவான், போன் போடுவான், வாடகை கொடுக்கணும், பல காரணம் சமாதானத்தை கெடுக்கிறது. கடன் ஒரு சமாதானத்தை கெடுக்கக்கூடிய பொல்லாத ஆவி. சிலருக்கு பாத்தீங்கன்னா செவ்வாய் வெள்ளி அமாவாசை பௌர்ணமி நாள் வந்தாலே ஒரு பயம், ஒரு கலக்கம் செய்யுது. அவன் நேத்தைக்கு ஒரு சிஸ்டர் போன் பண்ணாங்க, யாருன்னு தெரியாது, யார் நம்பர் எடுத்து போட்டாங்க. அப்போ போட்டுட்டு, பாஸ்டர் நான் தூங்கி 1.5 மாசம் ஆயிட்டு, தூக்கமே இல்லை, படுப்பேன், தூக்கமா ஒரு படுப்பேன், படுத்துனே இதோ வந்து ஒன்று ஒரு அமுக்கி பட்டாரு முழிச்சிருவேன். என் மைண்டுக்கு கிட்ட என்னவா வரும், தற்கொலை என்ன வரும், பல எண்ணங்கள் வரும். ஆமா, ரொம்ப பயந்து ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறேன் பாஸ்டர்னு சொல்லி சொன்னாங்க. அப்ப அவங்களுக்கு இது அவளுக்கு மனநோய்னு சொல்லி மனநோய்க்கு ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்காங்க. கேட்கல. அப்ப நான் ஜெபிக்கத்துல சில காரியத்தை சொல்ல, பாஸ்டர் இது பிசாசான்னாங்க. பிசாசு தான், பிசாசா இல்ல, பிசாசு தான். உங்க தூக்கத்தை கெடுக்கிறது இது ஒரு சுடுகாட்டாவி, செத்தாவி உங்களை வந்து அப்பப்ப நெருக்கி போராடணும்னு அவன் நீங்க சொல்ற மாதிரி தான் எல்லா அடையாளம் எனக்கு இருக்குன்னு சொல்லி நேற்று ஜெபித்த பேர் நல்லா ரிலீஃப் ஆயிட்டாங்க. என்ன சொல்றேன்னா, அப்ப இவங்களுக்கு என்ன செய்யுது, இந்த செவ்வாய் வெள்ளி இந்த நாட்கள் வந்தாலே அவங்களுக்கு என்ன செய்யுது, ஒரு போராட்டம் வருது. இப்படி ஒவ்வொருத்தர் வாழ்க்கையில சிலருக்கு பிள்ளைகளை வைத்து என்ன செய்யுது, சமாதானத்தை இழந்து போறாங்க. சிலருக்கு கணவரை வைத்து என்ன செய்றாங்க, சமாதானத்தை இழந்து போறாங்க. ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் இன்றைக்கு சமாதானத்தை கெடுக்கிற ஏதோ ஒரு கிரியை என்ன செய்து இருக்க இல்லையா? இல்லவா, நீ சமாதானமா இருக்கீங்களா? இருந்தா நல்லதுதான், சந்தோஷம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி, ஆன்லைன்ல பாக்குறவங்களாவது இப்போ எடுத்துட்டோம் இல்லையா? ஆமா, சமாதானத்தை கெடுக்கிற ஆவினிக்கு என்ன செய்யணும், அழிக்க. சொல்லுங்க, பேசுங்க, அழிக்கப்படணும் இல்லையா? நீங்க பேசினாதான் எங்களுக்கு பேச எப்படி இருக்கும், எப்படி இருக்கும்? அப்போ வைக்கானதான் ஜெயிக்கலோ. ஆமா, ஹல்லேலூயா. சரி, இப்ப ஜெபிக்க போறோம். இந்த உபவாச நாள் ஆண்டு சொல்றாரு, இந்த சமாதானத்தை கெடுக்கிற இவ்வகை பிசாசு இந்த ஜெபத்தினாலும் உபவாசத்துல இன்னைக்கு புறப்பட்டு போகும். உங்க வீட்டை விட்டு புறப்பட்டு
ஜெபிக்கலாமா? முன்னாள் படிக்கிட்டு கண்களை மூடி ஜெபிப்போம். சமாதானத்தை கெடுக்கிற பிசாசு இன்றைக்கு உன் எல்லைக்கு, அது வியாதியா இருக்கலாம், ஏதோ ஒரு அசுத்தாவில் பிரச்சனையா இருக்கலாம், கடன் பிரச்சனையா இருக்கலாம், ஏதோ ஒன்று இன்னைக்கு உங்க வாழ்க்கையில சமாதானத்தை செய்து அக்கா, உங்க பக்கத்துல இருக்க அக்காவுக்கு உங்க வீட்டு ஜாதகம் நல்லாவே தெரியும். எனவே நான் கெடுக்குன்னு சொன்னா இவங்களுக்கு கெடுக்குதோ? இல்ல, எல்லாருக்கும் எல்லாம் தெரியும் இல்லையா? ஆமா, எனக்கும் சமாதானத்தை கிடைக்கிற சில காரியம் செய்து போராடுதுன்னு உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும் இல்லையா? எல்லாம் திறந்தவங்க தான். எனவே வெக்கப்படாதுங்க, தைரியமா சொல்லப்படும். எல்லாம் ஜெபிங்க. இயேசுவின் நாமத்தினால சமாதானத்தை கெடுக்கிற ஆவி இன்றைக்கு நம்முடைய எல்லை விட்டு இப்ப வெளியேற போகிறது, நம்முடைய எல்லை விட்டு இப்ப புறப்பட போகிறது. ஆண்டு சொல்றாரு, இவ்வளவு பிசாசு ஜெபத்தினால் உபவாசத்தினாலும் இன்றைக்கு எல்லை விட்டு, குடும்பத்தை விட்டு இது புறப்பட்டு போகும் என்று கர்த்தர் சொல்கிறார். என விசுவாச நம்பிக்கையோடு இப்ப ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் இப்ப தன் கரத்தை வெளிப்படுத்துவாராக, தன் மகிமை வெளிப்படுத்துவாராக. எல்லாம் இணைந்து ஓ ஹல்லேலூயா அப்படியே வாயில திறந்து துதிக்கலாமா? அப்படியே அமைதியா இருக்கக்கூடாது. யுத்த ஜெபம் 7வது நாள் ஆர்ப்பரிக்கணும். நீ ஆர்ப்பரித்தாதான் நீங்க எல்லாம் அழிக்கப்படும். ஆர்ப்பரிக்கிற நேரம் யார் அமைதியா இருக்க, தயவுசெய்து அமைதியா இருக்கிற நேரம் அல்ல, வாயை திறந்து ஆர்ப்பரிக்கிற நேரம். நீ ஆர்ப்பரிக்க சமாதானத்தை கெடுக்கிற ஆவி இன்றைக்கு உங்க காலினுக்கு கர்த்தர் சொன்னாரு, காலின் கீழ் அதை நசுக்கப்படும். உன் குடும்பத்தை சமாதானத்தை கெடுக்கிற அந்த குடிவெறி ஆவி, உன் குடும்பத்தை சமாதானத்தை கெடுக்கிற அந்த பாவத்தின் கிரியை, உன் குடும்பத்தை சமாதானத்தை கெடுக்கிற அந்த பொல்லாத சூனிய ஆவி, உன் குடும்பத்தை சமாதானத்தை கெடுக்கிற அந்த தரித்திர ஆவி, உன் குடும்பத்தை சமாதானத்தை கெடுக்கிற அந்த வியாதிங்கிற ஆவி இன்றைக்கு புறப்பட போகிறது. நீ மிதிக்கிற மிதியில உன் எல்லைக்குள்ள இருக்க முடியாம, உன் கிராமத்துல இருக்க முடியாம, நம் தேசத்துல இருக்க முடியாம, சபைக்குள்ள இருக்க முடியாம இன்றைக்கு புறப்பட போகிறது. புறப்படுற நேரம் வந்து விட்டது. உனக்கு எதிரான கிரியை, சமாதானத்தை கெடுத்த கிரியை உன் குடும்பத்தை விட்டு, வீட்டை விட்டு, உங்க சரலத்தை விட்டு புறப்பட்டு போக வேண்டிய நேரம் வந்து விட்டது. 7வது மாதம் கர்த்தர் இந்த நாளில் உனக்கு ஒரு வெற்றியை தரப்போகிறார். சமாதானத்தை கெடுத்த ஆவியை இன்றைக்கு துரத்த போகிறார். எல்லா துதிங்க, எல்லா சோத்திரம் பண்ணுங்க, வாயை திறந்து ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நாம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடா, ஒரு நாடு விலகிடா. நாம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடா, ஒரு நாடு விலகிடா. நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை பயத்தின் ஆவி வெளியேறட்டும். பயத்தின் ஆவி சமாதானத்தை கெடுக்க பயத்தின் ஆவி வெளியேற போகிறது. உனக்கு என்ன பயம்? மரண பயத்தின் ஆவி, மரண பயத்தின் ஆவிகள் இன்னைக்கு வெளியேறும். ஒரு குடும்பத்தை வீட்டு சரத்தை விட்டு மரண பயத்தின் ஆவியை அழிக்க போகிறார். தேசத்தை சந்தோஷமாய் சந்தோஷமாய் ஆர்ப்பரிக்கிறோம். நம்பிக்கை இழக்காத, நம்பிக்கை இழக்காத நிச்சயம் முடிவு. நம்பிக்கை போகாது. எங்க எதிர்பார்ப்பது வந்தாயோ இன்னைக்கு விடுதலை, இன்னைக்கு விடுதலை. உன் கதவனை நீக்கிறார், உன் கதவனை நீக்கிறார். சந்தோஷம் கையை தட்டு.
கொண்டு செல்லும் துதிப்போம் சாத்தானை மிதிப்போம் தேசத்தை சுதந்தரிப்போம் கொண்டு செல்லும் துதிப்போம் சாத்தானை மிதிப்போம் இயேசுவின் நாமத்தில் மிதிக்கப்படட்டும் மிதிக்கப்படட்டும் சாமத்தை ஆவி மிதி மிதி பாப்பா 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 மிதி பாப்பா 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 விசாக்கா பாப்பா பாப்பா மிதி 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 இயேசுவின் நாமத்தில் விசாக்கா பாப்பா கொண்டு செல்லும் துதிப்போம் சாத்தானை மிதிப்போம் தேசத்தை சுதந்தரிப்போம் இயேசு நல்லவர் நல்லவரே நல்லவரே பெரியவரே பரிசுத்த உள்ளவரே சாத்தானின் தலையை நசிக்கிறவன் நல்ல கைகளை கட்டி நல்ல கரங்களை கட்டி ஆர்ப்பரிப்போடு ஆர்ப்பரிப்போடு இன்றைக்கு சாத்தான காலிக்கு நசுக்குவின் வாக்கு பண்ணின ஆண்டவர் உன் குடும்பத்தில் சமாதானத்தை கெடுக்கிற அந்த ஸ்பிரிட்டை நீங்க அழிக்கிற எந்த விதத்தில் உனக்கு பயத்தை கொண்டு வந்த ஒரு பயம் பயத்தை உண்டாக்குற ஆவி சில பயத்தை கொண்டு வந்து மரண பயத்தை உண்டாக்குது மரண கலக்கத்தை உண்டாக்குது சில நேரத்தில் மூச்சு விட வைக்குது அலை வைக்குது வேதனை படுத்த வைக்குது உன் காரியத்தை நினைச்சாலே வேதனை உன் காரியத்தை நினைச்சாலே நிம்மதி இல்லை ஒரு பயம் ஒரு விதமான பயம் இன்னைக்கு விடுதலை உனக்கு விடுதலை துதிங்க இன்னைக்கு ஒரு விடுதலை அந்த சாத்தானே இன்றைக்கு கர்த்தர் உங்க காலின் கீழே நசுக்கி போடுவாராக மிதித்து போடுவாராக கட்டில் அறுக்கப்படுவதாக மரண ஆவிகள் இன்றைக்கு வெள்ளை விட்டு வெளியேறது வீட்டை விட்டு வெளியேறது குடும்பத்தை விட்டு வெளியேறது சர்வத்து இயேசுவின் நாமத்தால் விஸ்வானா சந்தரபா வெளியேறட்டும் ஆண்டவரே வெளியேறட்டும் இயேசுவின் நாமத்தினால விக்கத துக்கத ரமண கபதரா விக்கா பாபா பாபா ஜெபிங்க இயேசுவின் நாமத்தினால நீ பாக்கா துராபா வாய் திறந்து துதிக்க ஆரம்பிங்க உன் குடும்ப சமாதானத்தை ஆவி வெளியேறட்டும் இயேசுவின் நாமத்தினால இன்றைக்கு ஆவிகள் வெளியேறுவதாக உபவாச நாள்ல இவங்க பிசாசு வெளியேறும்படி சொன்னவரே உபவாச நாள்ல குடும்பத்தில் சமாதானத்தை கெடுக்க வியாதியை உண்டாக்குற ஆவி பயத்தை உண்டாக்குற ஆவி குழப்பத்தை உண்டாக்குற ஆவி நோய்களை உண்டாக்குற ஆவி அலைந்து திரிய வைக்கிற ஆவி இன்றைக்கு மிதிக்கப்படுவதாக தரித்திரத்தின் ஆவி நொறுங்கி விழுவதாக மகிமை ஒரு மகிமை இறங்குகிறது நான் பார்க்கிற ஒரு மகிமை இதோ உங்க மேல இறங்கி பெட்டிகள் நல்ல வாய்த்திறனு துதிங்க பெட்டிகள் குறைகளை நிறைவாக்குற மகிழை நான் சந்தா ரந்து நான் சாக்காத்தா ராபா ராபா Hallelujah, hallelujah. Lima sakatana rapatona. சமாதானத்தின் தேவன் சீக்கிரமா சாத்தானே உன் காலின் கீழ் நசுக்குவார் சொன்னார் பாருங்க. இந்த நாள் உங்க காலுக்கு கீழே உன் தலைமையில இருந்த ஆவி, உன் தலைப்புல இருந்த ஆவி, உன் முதுகுல ஏறி உட்கார்ந்த ஆவி, உன் நெஞ்ச கசக்கி மூச்சு விட்டு உண்டாக்கி மரண பயத்தை கொண்டு வந்த ஆவி உன் காலு கீழே இன்னைக்கு உன் காலுக்கு கீழே நசுக்கி விசுவாசத்தோடு நசுக்கி எல்லா மரண கண்ணிகள் துரிக்கப்படட்டும் ஆண்டவரே. இதுக்கு பின்னாடி கிரியை செய்கிற எல்லா பிசாசுர கிரியைகளை இயேசுவின் நாமத்தில் வேறறுக்கப்படுவதாக, வேரோட பிடுங்கப்படுவதாக. ஒரு வல்லமை இறங்குவதற்காய் நன்றி, மகிமை இறங்குவதற்காய் நன்றி. சமாத்தை கெடுத்த ஆவிகள் புறப்படுவதற்காக இதோ புறப்படுகிறது, புறப்பட பண்ணிவிட்டார். புறப்படுது அந்த ஆவிகள் புறப்படுது. நான் பார்க்கிறேன் எல்லை விட்டு உன் குடும்பத்துக்கு சமாத்தை ஆவியை கர்த்தர் புறப்பட பண்ணுகிறார். இதோ அது புறப்படுகிறது. ராபா பாபா ரீபாலா சகதா ரபாலா பாலா. நான் பார்க்கிறேன் அது புறப்பட ஆரம்பித்து விட்டது. ஒரு ரெயின் பெட்டி போன மாதிரி ஒன்னா கொலிக்கு பிடிச்சிட்டே போகுது. உன் வீட்டுல கடந்தது மறைந்திருந்து எல்லாம் இதோ புறப்பட ஆரம்பிக்குதுப்பா. உன் வீட்டுல நிம்மதி இல்லாம ஆக்கின ஆவி, உன் வீட்டுல இருக்க பயம், ஒரு விதமான பயம், அந்த பயத்தின் ஆவியில் இப்ப புறப்படுது. சிந்தைக்கு இருந்த தாக்கம், மைண்டத்தை குழப்பம், தற்கொலை எண்ணத்தை உண்டாக்குன ஆவி எல்லாம் இதோ இனி உன்னால வாழ முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த அசுத்தாவி உன்னை பார்த்து சொல்லிச்சு, இனி உன்னால வாழ முடியாது, யார் இருக்கிறான்னு சொல்லி பேசிச்சு. அந்த ஆவி புறப்படுதுப்பா, ஒண்ணு விட்டு
புறப்படுது சந்தோஷமாய் ஆர்ப்பரிப்போடு இயேசுவின் நாமத்தில் புறப்படுவதாக. வல்லமை இறங்குவதற்காய் நன்றி, மகிமை இறங்குவதற்காய் நன்றி, உங்க கரம் வெளிப்படுவதற்காக. ஓரி சகதர பல 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 பலவா லிக்கவதுக்கவதுக்கவதுக்கவதுரபா சந்தர போதுரியா லிக்கவதுக்கவதுரபா சபல பலோதுரியா ஏ பாபா 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 துதிய 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 துதிய. எஸ் 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 முழுமையா முழுமையா அது முழுமையா புறப்படுவதற்காய் நன்றி அப்பா. ஆவியானவரே, இந்த மகிமை 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 என்னென்ன குடும்பத்துக்குள்ள சமாதானத்தை எழுந்திருக்கிறாங்க, இன்னைக்கு சமாதானம் உண்டாவதாக, ஒரு தெய்வீக சமாதானம் உண்டாவதாக, ஒரு தெய்வீக சமாதானம் உங்க சிந்தைக்குள்ள வரட்டும், இருதயத்துல வரட்டும். நிரப்புங்க நிரப்புங்க நிரப்புங்கப்பா, நிரப்புங்க நிரப்புங்க. ஹalleluya ஹalleluya ரீகவ துக்கவ துரவ சந்தரா துர. அதை ஜெபிங்க 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 ஜெபிங்க. எல்லா துதிய 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 வாயை திறந்து துதிக்க ஆரம்பிங்க. துதி சத்தத்தை உயர்த்தி துதிங்க சபையே. ஓ இடி முழக்கத்தோடு இடி முழக்கத்தோடு ஓ சபையே, ஓ இடி முழக்கத்தோடு துதிக்க ஆரம்பிங்க. ஆமென். ஓ ஆமென். நேரல பார்க்கிற பிள்ளைகள் வாயை துதி துதிங்க. நீ துதிக்கிறச்ச உன் வீட்டுல மகிமை இறங்குதுப்பா. நான் துதிக்கிற குடும்பத்துக்குள்ள, வீடுகளுக்குள்ள, உங்க சர்வத்துக்குள்ள வல்லமை. சர்வத்திற்கு மாத்திரம் அல்ல, அவர் தூரத்துக்கும் தேவன் நிரூபிக்க முடியும். கர்த்தருடைய வல்லமை எங்க வீட்டுக்குள்ள இறங்குது, மகிமை இறங்குது. இசு பாபா 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 இசா பாபா பாபா பாபா. ஓ ரபல சகதர பதர பதுர துந்தரியா லிக்கவ துக்கவ ரந்தர துரவ சகல பலபா. ஹalleluya ஹalleluya ஹalleluya.